இங்க ஒரு சின்ன பையன் இட்லி கடையில இட்லினா வாங்கிட்டு அந்த பேலன்ஸ் காசை பாக்கெட்ல விக்கலாமேன்னு போனா பாக்கெட் ஓட்டனால கீழே விழுந்துருது. இந்த சின்ன பையன் நம்ம ஹீரோவோட போட்டோ ஷூட் கடையில தான் வேலை பார்ப்பான். நம்ம ஹீரோவும் அவனோட ஸ்டூடியோக்கு எய்தாப்புல இருக்கிற அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுவான். அந்த பொண்ணும் இந்த பையனை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணுவா. ஒரு நாள் இவங்க ஊர்ல இருக்கிற ஒருத்தர் அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டூடியோக்கு வராரு. நிறைய செலவு பண்ணி நம்ம ஹீரோவும் அவங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப அழகழகா போட்டோனா எடுத்திருக்காரு. ஆனா அந்த பொண்ணோட அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்ணை எங்கேயுமே தொடக்கூடாதுன்னு கண்டிஷன்னா போடுறாங்க. அவங்களுக்கு தெரியாம காலையில சன்ரைஸ் வரதுக்கு முன்னாடியே பீச்சுக்கு நான் போய் அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டை எவ்வளவு அழகா பண்ண முடியுமோ அவ்வளவு அழகா பண்ணி கொடுத்துடுறாரு. ஏன்னா இந்த மாப்பிள்ளைக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன ஆசைனா, நம்ம கல்யாணத்துக்கு வர எல்லா உறவினர்களும் மக்களும் நம்ம பண்ண இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டை ஒரு ஸ்கிரீன்ல போட்டு வர எல்லா மக்களுக்குமே காட்டுறதா எங்களோட ஆசைன்னு சொல்றாங்க. இப்படின்னா இருக்கிறப்ப நம்ம ஹீரோ ஷூட்னா முடிச்சுட்டு அந்த மெமரி கார்டை இந்த சின்ன பையன் கிட்ட கொடுத்தா, அன்னைக்கு எந்த ஓட்ட டவுசர் போட்டிருந்தானோ அதே டவுசர் தான் இன்னைக்கும் போட்டிருக்கான். அந்த மெமரி கார்டவும் தொலைச்சிடுறான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் ரொம்ப கடுப்பாகுறாரு. அதனால இவங்க ரெண்டு பேருமே தேடலான்னு இவங்க போன ஒவ்வொரு இடமா போய் அந்த மெமரி கார்டை தேடி பாக்குறாங்க. இவங்க எங்க போய் தேடி பார்த்தோம் அந்த மெமரி கார்டு கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நம்ம நிப்பாட்டிட்டா நம்ம எடுத்த அந்த ஷூட்ல எடுத்த எந்த போட்டோவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய், இந்த மாப்பிள்ள உங்களுக்கு செட் ஆக மாட்டாரு, இந்த மாப்பிள்ள ஒரு பயங்கரமான குடிகாரரு, அப்படி இப்படின்னு ரொம்ப தப்பு தப்பா சொன்னதும் அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா, நானே கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தேன், அதனால குடிக்கிறதுனா ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. அடுத்து அந்த பையன் வீட்டுக்கு போய் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ஒரு லவ் இருக்கான், அந்த பொண்ணுக்கு பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்க பையனை பார்க்க வந்திருக்காங்கன்னு ஒரு பொய்ய சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட அந்த பையனோட அம்மாவும் எனக்கு இதே மாதிரி தான் ஆச்சுங்கிறத சொல்றாங்க. இதெல்லாம் கேட்ட இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப பல்ப் ஆயிடுது. அவ்வளவுதான் நம்ம செத்தோண்டான்னு ஸ்டூடியோல புலம்பிட்டு இருக்கும் போதுதான் அந்த மாப்பிள்ள வராரு. கல்யாணம் நின்னு போச்சுன்னு சொல்லி அவங்க போட்டோ எடுத்ததுக்கான காசை கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, மாப்பிள்ளையோட அப்பாவும் பொண்ணோட அப்பாவும் ஒரு பயங்கரமான ஒரு குடிகாரரு. இவங்க ரெண்டு பேருமே குடிச்சிட்டு நான் தான் காசு தருவேன்னு ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க சண்டை போட்டது மட்டும் இல்லாம அவங்க பையனை பத்தியும் அவங்க பொண்ணை பத்தியும் இவங்க சொன்னதை பார்த்து ரொம்ப தப்பு தப்பா பேசிக்கிறாங்க. இதனாலே அவங்க ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் சண்டை வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடக்காம போயிருது. இதனா கேட்ட நம்ம ஹீரோக்கும் சந்தோஷம் தாங்க முடியல.